பிகேன் நியூஸ் என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். இன்றைக்கி 9ல் குருங்கிற அந்த திரைப்படம், இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது. இந்த சாங்கில் என்ன ஆட வச்சுருக்கிறாங்க என்னுடைய தம்பி செல்வகுமார் அவர்கள். இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக இந்த படம் பெரிய படம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த படத்துக்கு என்னுடைய ரசிகர்கள் முழு ஆதரவு தரணுங்கிறது கேட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த பிகேன் நியூஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிகேன் வீட்டு நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். 9ல் குரு படத்தினுடைய டைரக்டர் பிடி செல்வகுமார் பேசுகிறேங்க. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். வினய், சத்யன், பிரேம்ஜி, அரவிந்த், சாம்ஸு, இப்படி ஒரு 5 இளைஞர்கள் பற்றிய கதை. இதில் லட்சுமி ராய் ஒரு அழகு தேவதையாக வராங்க. இது இல்லாமல் 2 ஹீரோயின்ஸு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். மந்த்ரா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ரவிக்குமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு முக்கிய கேரக்டரில் வராங்க. இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் காமெடியை யூத்தை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்கோம். நல்லா வந்திருக்கு, ஜாலியான படமாக இருக்குது. அடிஷனல் போனஸ்னால் நம்ம பவர் ஸ்டார் ஒரு சாங்கு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஜாலியாக வந்திருக்குது. 12ஆம் தேதி ஆடியோ ரிலீஸு. இளைய தளபதி அவர்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. கே அவர்களுடைய இசையில் மிக சிறப்பாக பாட்டு வந்திருக்கு. கே அவர்கள் அப்படி ஒரு அற்புதமாக பாடல்கள், 5 பாடல்களும் அப்படி இருக்குது. குறிப்பாக வா மச்சி வா முத்துக்குமார் உடைய பாடல் வரிகளில் இந்த ஆண்டின் இளைஞர்களுக்கு, காதலிக்கிறவங்களுக்கு, காதலிக்க போகிறவங்களுக்கு, காதலித்து கல்யாணம் பண்ணவர்களுக்கு, கல்யாணம் பண்ண வாலிப இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு ஒரு ஆந்தம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு சாங்காக இருக்கும். மற்றபடி படம் ஒரு ஜாலியான படமாக வெளியே எல்லா தகுதிகளோடு வருது. என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பிகேன் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் தான் உங்கள் சத்யன் பேசுகிறேன். பிகேன் வுட் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் பிகேன் வுட்ஸ். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் என்னை நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ நான் பிகேன் வுட்ஸ்க்கு அந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 9ல் குரு ஷூட்டிங் ஸ்பாட். பயங்கர யூத்துங்க. ஏன்னா பவர் ஸ்டார் ரொம்ப சின்ன வயசு பையன். அதனால் அவர்லேருந்து அப்படியே நாங்கள் எல்லாருமே அதுக்கு கம்மி வயசில் நாங்கள் நடிச்சுட்டு இருக்கிறங்காட்டி ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாருமே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அமைஞ்சிருக்காங்க. வினய், லக்ஷ்மி ராய், கேஎஸ் ரவிக்குமார், குடும்ப குத்து விளக்கு, ஷக்கீலா. ஸோ இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக அந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. கே மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக ஒரு யூத்ஃபுல்லாக வந்திருக்கு. இன்னொரு 1 வீக்கில் ஆடியோ ரிலீஸ் விஜய் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவான டைட்டில் 9ல் குரு. என்ன ஒரு 10 மடங்கு நீங்கள் நண்பனில் பார்த்த மாதிரி பார்க்கலாம். உடனே கேஸை நினச்சிடாதீங்க, அதுவும் 10 மடங்காக இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, ஒரு நடிப்பு ரீதியாக சொல்கிறேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ கடவுளர்களாலும் உங்களோட ஒரு ஆதரவாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். This is Arvind Akash here. இப்போ 9ல் குரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த 9ல் குருவோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் சாங் ஷூட் பண்ணுறோம். அந்த சாங்கில் பவர் ஸ்டார் இருக்கார். ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அண்ட் அவர் ஆடுற டான்ஸும் அவர் பேசுகிற விதமும் இட்ஸ் லைக் எக்ஸலண்ட். ஸோ வி ஆர் ஹேவிங் ஃபன் இன் த ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். ஸோ இதில் நான், வினய், சத்யன், சாம்ஸ், பிரேம்ஜி, லக்ஷ்மி ராய் அண்ட் அதர் ஆக்டர்ஸ் ஆல்சோ இருக்காங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய டேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சின்ன சின்ன ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயம் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பிடி செல்வகுமாருக்கு ஹி ஹாஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் நம்ம ப்ரொடியூசர் அவரை பற்றி சொல்லவே ஆகணும், காஸ்கோ அண்ட் பாஸ். அவங்களும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு.
அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஸோ பிப்ரவரியில் வெளில வர போகிறது, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வுட்ஸ். லவ் யூ ஆல். என் பேர் சங்கர். 9 குரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 9 குரு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு வேறு. இப்போ கடைசி சாங் மட்டும் தான் போயிட்டுருக்கு. அந்த சாங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடைசி சாங்கில் யார் பண்ணுறாங்க பார்த்தா பவர் ஸ்டார் பண்ணுறாரு. அவர் கூட வந்து சத்யன் சார், அரவிந்த் சார் இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சாங் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் எனக்கு சாங்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிடி செல்வகுமார் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம். நான் 9 குருவினுடைய ஒளிப்பதிவாளர். என் பேர் செல்லத்துறை. இந்த படம் என்னுடைய 7வது படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிடி செல்வகுமார் சார் டைரக்ஷன் பண்ணுறாரு. காஸ்மோ பாஸ், சிஎஸ் சிவா, ஆர் சிவா 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கே வந்து மியூசிக் பண்ணுறாரு. இப்போ வந்து சாங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த படத்தினுடைய சாங் போய்கிட்டு இருக்கு. ஒரு என்டர்டைமான சாங்கு. இது பார்த்தீங்கன்னா வினய், சத்யன், பிரேம்ஜி, லட்சுமி ராய் ஒரு பொழுதுபோக்கான ஒரு சாங் தான். இப்போ வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் சார் வந்து இந்த சாங்கில் ஸ்பெஷலாக ஆடுறாரு. இது வந்து முழுக்க ஒரு காமெடியான படம். வணக்கம்.